நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சூரிய கிரகணம் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் எந்த ராசியில் நடக்குது, எந்த ராசிக்காரர்கள் அதிகம் பாதிக்கப்பட இருக்கிறாங்கன்னு தெரியுமா? மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா மாசி மாத அமாவாசையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளின் சிறப்பு என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வ எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடக்க இருக்கு. இந்த சூரிய கிரகணம் வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையினால நிகழ இருக்குதுங்க. ஜோதிடத்தில் கிரகணங்களும் முக்கியமான ஒரு இடத்தை பெறு. அந்த வகையில் கிரகணம் ஏற்படும் போது கிரகங்கள் வலுவிளக்குமா, குறிப்பாக கிரகணம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுவோடு இணைந்து நிகழ்வதால் குறிப்பிட்ட ராசியில் ஒவ்வொரு ஆண்டுமே கிரகணம் நடக்கும். அந்த வகையில் எந்த ராசியில் கிரகணம் நடக்குதோ அந்த ராசியில் அதிக தாக்கம் இருக்குங்க. இந்த ஆண்டின்படி முதல் சூரிய கிரகணம் கும்ப ராசியில் நடக்க இருக்குது. இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு முதல்ல பார்க்கலாம். கும்ப ராசியில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணமாக அமைய போகுதுங்க. சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் நிகழக்கூடிய பிப்ரவரி 13ஆம் தேதியே 9 கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கும்ப ராசியில் பேச்சாகிடுச்சு. பிப்ரவரி 17ஆம் தேதி சூரிய கிரகணமும் சந்திரன் கும்பராசிக்கு செல்லக்கூடிய நாளில் நிகழப்போகுது. சூரிய கிரகணம் கும்பராசியில் நிகழும் அதே வேளையில தாங்க பல கிரகங்களும் கும்பராசியில் இருப்பாங்க. சூரியன் கிரகணத்தின் போது சூரியன் கும்பராசிக்கு கூடுதலாக ராகு, புதன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும் இருக்கு. இதனால ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் தேசத்திலும் உலகிலும் 12 ராசிகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் மட்டும் இல்லைங்க, சந்திர கிரகணம் கிரகணமோ எந்த ராசியில் நடக்குதோ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தாக்கத்தை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் மாசி மாதம் பிறந்தவங்களுக்கும் இந்த சூரிய கிரகணம் தாக்கத்தை உணர முடியுங்க. கிரகணத்தினுடைய தாக்கம் சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தையும் உடல்நல பாதிப்பு இல்லைன்னா திடீரென பிரச்சனைகள் ஏதாவது தோன்றி அதற்கு முடிவெடுக்க முடியாத திணறும்படியை ஏற்படுத்திடும். கிரகண நேரத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடுங்க. முக்கியமான காரியங்களை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. கும்ப ராசிக்காரர்கள் மாசி மாதத்தில் பிறந்து அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது தியானம் செய்யலாம், பிடித்த மந்திரங்களை சொல்லி வழிபடலாம், இல்லைன்னா அமைதியாக நேரத்தை செலவிடுங்க. அன்றாட வேலைகளை கூட செய்யலாம். வீணான கோபத்தையும் விவாதங்களையும் இந்த நாளில் முக்கியமான காரியங்களையும் தவிர்ப்பது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் தடுக்க உதவும். இதில் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கடக ராசிக்காரர்கள் உடல் நலத்துக்கு கூடுதல் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உணவு பழக்கத்தில் ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தின் போது வீணான செலவுகள் இல்லைன்னா உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகண நாளில் நடக்கக்கூடிய சந்திரனுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களை அளிக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் அவங்க நிறைய மன ரீதியான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக அவங்க அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிதி நிலைமை பெரும்பாலும் எதிர்பார்ப்பை விட ரொம்ப மோசமாக கூட மாறலாம். அவங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கும். திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க அதை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பெரும்பாலும் அதிகப்படியான செலவுகள் அவங்க வாழ்க்கையிலையும் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது பல பிரச்சனைகளை உங்களே இருந்து பாதுகாக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு சந்திரனுடைய பயிற்சியால் எதிர்மறையான விளைவுகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக அமையும். பல கோணங்களையும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம். பெரும்பாலும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை உங்களுடைய மன அமைதியை சீர்குலைக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். மேலும் சேமிப்பை பதம் பார்க்கும். தேவையற்ற கவலைகள் பல வழிகளில் உங்களை தொந்தரவு செய்யுங்க. மேலும் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதிக சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே ரொம்பவே கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் தனிமையோடு போராட வேண்டியதாக இருக்கும்.
நிதி ரீதியாக ரொம்ப மோசமான காலகட்டமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சந்திரனுடைய பெயர்ச்சி மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இது உங்களுக்கு சோதனையான காலமாக மாறும். அதை தவிர பல வழிகளில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி கவனமாக இருங்க. தேவையற்ற விளைவுகளை தடுக்க பணிவான அணுகுமுறை பின்பற்ற வேண்டும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை எதையும் செய்யாமல் இருங்க. அதே போல் வேலையில் சாதகமான சூழல் நிலவினாலும் சில புதிய எதிரிகள் உருவாக வாய்ப்பிருக்கு. உறவுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க மன அழுத்தத்தை தவிர்க்க சவால்களை கையாளவும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதற்கான முதல் சூரிய கிரகணம் எப்போது இந்தியாவில் பார்க்கலான்னு நீங்கள் கேட்கலாம். சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா சந்திரன் பூமி சூரியன் இடையே நேர்கோட்டில் வந்து நிற்கும்போது சூரியனின் ஒளி பூமியை முழுவதுமாகவோ இல்லை பகுதியாகவோ அடையாமல் பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுங்க. இந்த நிகழ்வு அமாவாசை நாளில் மட்டுமே நடைபெறும். சந்திரன் சூரியனை முழுமையாக மறைத்தா முழு சூரிய கிரகணம், ஒரு பகுதி மட்டும் மறைந்தா பகுதி சூரிய கிரகணம். சூரியன் வளையம் போல தெரிந்தால் அது வளைய சூரிய கிரகணம்னு சொல்லலாம். சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான விண்வெளி நிகழ்வு தாங்க. இது பார்த்திங்கன்னா இதனை நேரடியாக கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நிகழும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுது. சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் வரும்போது குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் ஏற்படுங்க. இந்த வகையில் இந்த ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியுமானா தெரியாது. ஏன்னா அமாவாசை நாட்களில் தான் இந்த கிரகணம் தோன்றும். இரவில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாதுங்க. குறிப்பாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த கிரகணம் இரவில் நடக்க இருப்பதால் இந்திய நேரப்படி பார்க்க முடியாது. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிவதில்லை. இது ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்கா, அண்டார்டிகா, அர்ஜென்டினா, மொரிஷியஸ் போன்ற சில பகுதிகளுக்கு மட்டும்தாங்க தெரியும். சூரிய கிரகணம் நடைபெறும் போது சூரிய ஒளி சந்திரனால் பகுதி இல்லைனா முழுமையாக மறைக்கப்படுவதால் பகல் நேரத்தில் மாலை நேரம் போன்று வெளிச்சம் குறைந்து காணப்படும். இருந்தாலும் அந்த நேரத்தில் வெளிவரக்கூடிய ஒளி கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சூரிய கிரகணத்தை நேரடியாக கண்ணால் பார்ப்பதை தவிர்த்திடுங்க. கிரகண காலம் பார்த்தீங்கன்னா வானிலை விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு நினைக்கிறோம். ஆனால் கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியே சூத காலம் தொடங்கிடுங்க. சூரிய கிரகணம்னா 12 நேரத்துக்கு முன்பாகவோ, சந்திர கிரகணம்னா 5 மணி நேரத்துக்கு முன்பாகவோ சூத காலம் தொடங்கிடும். இந்த நேரத்தில் சாப்பிடுவதையும் சமைப்பதை தவிர்க்க வேண்டும். கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவது, தண்ணீர் அருந்துவது தவிர்த்திடுங்க. கிரகணத்தோடு வரக்கூடிய அமாவாசையாக இது இருப்பதால் இந்த நாள் ஆசிவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது குண்டலி பக்தியை பாதிப்பதோடு ஜீரண சக்தியும் பாதித்திடும். இதனால் உங்களுக்கு நிதி இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் துடைப்பான் மகாலட்சுமியோடு தொடர்புடைய பொருளுங்க. அமாவாசை என்று துடைப்பான் வாங்குவதையும் மகாலட்சுமியின் கோபத்தை ஏற்படுத்தும். பணப்புழக்கத்தை இதே பாதிக்கப்படைய செய்யுங்க. மருத்துவ செலவு போன்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த நாளில் துடைப்பான் போன்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வருவதை தவிர்த்திடுங்க. அதே போல் பித்ரு தோஷம் ஏற்படுவதால் அமாவாசை நாளில் முடி இல்லைனா நகம் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். இதற்கு மாறாக ஜாதகத்தில் தோஷங்கள் நீங்கள் தலைக்கு குளிப்பது சிறந்தது. அதே போல் தலைக்கு எண்ணெய் வைப்பதை தவிர்த்திடுங்க. இந்த நாளில் எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். கிரகணம் அமாவாசை இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் திருமணம், புது வீடு, குடிப்போவது உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்திட வேண்டும். இது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதே போல் கிரகண காலத்தில் சுத்த காலத்திலும் வழிபாடுகள், யாகங்கள், மந்திர ஜபம் போன்ற மத சடங்குகளில் ஈடுபட்டிங்கன்னா மங்களகரமான பலனை தரும். இது மக்கள் மந்திரங்களை ஜபிக்கக்கூடிய நேரங்க. கிரகண நேரம் முடிந்ததுமே புனித நீரால் வீட்டை சுத்தம் செய்துட்டு கங்கை தீர்த்தம் கலந்த நீரில் பார்த்தீங்கன்னா குளிச்சிடுங்க. காலத்தில் உறங்குவதை தவிர்த்து இறை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். கிரகண நேரத்தில் வீட்டில் குளிப்பதற்காக வைத்துள்ள தண்ணீரில் பார்த்தீங்கன்னா தர்பை இல்லைனா துளசி இலைகளை போட்டு வைத்து கிரகணம் முடிந்தவுடன் குளித்திடுங்க. வீட்டை சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சென்று வழிபடுங்க. இந்த ஆண்டு மாசி அமாவாசை என்றே சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படணும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேஷம், துலாம் மற்றும் மீன ராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க.
கிரகண நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை நிறைவு செய்து உரிய தர்ப்பணமும் பார்த்தீங்கன்னா பிண்டதானம் செய்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.